இந்த விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருக்கிறவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி கூட வன்னியர்களுக்கு இது ஏன் பொருந்தாது? வன்னியர் ஒரு சாதி, இவங்களுக்கு அந்த தனியிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கான குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை என்று நீதிமன்றம் முடிவுக்கு வரும். நீங்க கொண்டு வாங்க, டேட்டா கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா கொண்டு வந்தால் இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்க, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா அந்த குவான்டிஃபைடு டேட்டா வராது, வரும்னு நினைக்கிறாங்க. வரவே வராது. கணக்கெடுப்பு நடத்தினாலே கிடைச்சோன்னு அர்த்தம் கிடையாது. கணக்கெடுப்பு நடத்தினால் கிடைக்காமலும் போகலாம். கிடைக்காமலே உண்மையில் கணக்கெடுப்பு நடத்தினால் என்னுடைய கணிப்புல இவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் வலுவா கிடைக்கும். நீங்க அதுக்கு பிறகு கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் ரெண்டாவது தடவை அடிச்சுவீங்க. இல்ல அப்ப இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்ப பாமகவுக்கும் இது தெரிஞ்சுதான் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ ஆமா, அவங்களுக்கு ஒரு முட்டுச்சந்திரன் நிக்கிறாங்க. சாதி அரசியலை நம்பிதான் அவங்க நிக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நீங்க செயல்படுத்தலன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை செய்யணும் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. ஒன்றும் நடக்க தைலாபுரம் தான் ஸ்தம்பி. டிஎன்எல்எம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களோடு பேசுவோம். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மாநில அரசு இது ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாமக போன்ற கட்சிகள் தமிழக அரசுலேயே செய்ய முடியும், பீகார்ல மாநில அரசு தான் செஞ்சிச்சு, கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒன்றும் மாநில அரசுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மாநில அரசுக்கு அதிகாரங்கள் இருக்குதா? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளோ அரசியலாக இன்னமும் நிற்கிறத எப்படி பார்க்கறது? அரசமைப்பு சட்டத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அந்த அதிகாரம் வேண்டும் என்று கோருவதுதான் தன்னாட்சி கோரிக்கை. மாநில அரசு கோரணும், நாங்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற உரிமை வேண்டும் என்று கேட்கணும். ஆனா உண்மை என்னன்னா, அரசமைப்பு சட்டம் மத்திய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று எங்கேயும் சொல்லல. 7வது அட்டவணையினுடைய 3 பட்டியல்கள் இருக்கு. 1, 2, 3. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு அல்லது பொது பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல 69வது இனம் ஐட்டம் நம்பர் 69. அதுல என்ன சொல்றாங்க, ஒரே சொல் தான், மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு இருக்கு, அவ்வளவுதான். இது அதுல இருக்கக்கூடியது. இதை தவிர 94வது இனம், அதுவும் யூனியன் லிஸ்ட்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள எந்த நோக்கத்திற்காகவும் புள்ளி விவரங்கள், ஆய்வுகள், விசாரணைகள் எடுத்தது. இது இந்திய அரசுக்குள்ள அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு கணக்கெடுக்கலாம் என்றால், மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம், மாநில அரசும் கணக்கு எடுக்கலாம். மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தலாம், தாராளமா நடத்தலாம். கணக்கெடுப்புன்னு சொன்னாலே இந்த 1871 தொடங்கி 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கு பேரே சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், சமூக பொருளியல் சாதி கணக்கெடுப்புன்னு அதுக்கு பேரே. ஏன்னா இந்திய சமூகம் என்பது ஒரு சாதி சமூகம். ஒரு பக்கம் ஏழை பணக்காரனா இருக்கிறான், தொழிலாளி முதலாளி இருக்கிறான், ஏழை உழவர்கள், பணக்கார உழவர்கள், நிலக்கிடார்கள், ஆண்டைகள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், அப்புறம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பார்சிகள் என்று பல்வேறு குழுக்களாக பிரிந்திருப்பது போலவே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பாகுபாடு, வகைப்பாடு என்பது சாதி வகைப்பாடு. இல்லை, அதான் நீங்கள் சொல்றதுலேருந்து மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசா இதை நடத்த முடியும் அப்படின்னு அவங்கள கை காட்டுறாங்க. அப்ப மாநில அரசுக்கு இந்த இடத்துல என்ன தடை இருக்குது? இது எடுக்கிறது இல்லை. அவங்க ஒரு 2-3 செய்திகளை குழப்பிக் கொள்றாங்க. ஒண்ணு, வன்னியர்கள் ஒரு தனி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை அல்லது உள் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைக்கிறார். ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் 10.5 விழுக்காடு என்று அவசர கோலமாக சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கடைசி கூட்டத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீதிமன்றத்து உத்தரவின் அடிப்படையில் தானே எடுக்கப்பட்டதா CN ராமமூர்த்தி போன்றவங்க சொல்றாங்க. இல்ல, அதாவது நீங்க இதை செய்ய வேண்டியது, நீங்க அதாவது 2 விஷயம் இருக்கு சட்டத்துல.
ஒன்று எனேபிளிங் பவர், இன்னொன்று என்ஃபோர்சிங் பவர். ஒன்றை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற அதிகாரம், நீங்கள் வேண்டுமானால் செய்யலாம்னு சொல்ற அதிகாரம். ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு உட்பட மக்களுக்கு நன்மை செய்வதற்கான பல அதிகாரங்கள் எனேபிளிங் பவர்ஸ் தான், என்ஃபோர்சிங் பவர்ஸ் கிடையாது. அதனால வேண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க செய்யலாம் அப்படின்னா உரிய தயாரிப்புகள் முறைப்படி செய்யலாம்னு அர்த்தம். அதுல என்ன அவங்க ஆராயல, வன்னியர் என்பது என்ன, அது ஒரு சாதியா, ஒரு வர்க்கமா, ஒரு வகுப்பா? ஏன்னா அரசமைப்பு சட்டம் சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளல. இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய 15வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, சாதி, பிறப்பிடம், மதம் போன்ற காரணங்களை வைத்து எந்த குடிமகனுக்கு எதிராகவும் பாகுபாடு காட்ட முடியாது. நேரடியா சாதி சொல்லியிருக்கிறார் 15வது உறுப்புல. அப்ப இடஒதுக்கீடு எதுக்கு சாதிக்கா கொடுக்குறாங்க? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ். இல்ல, வன்னியர்களும் அந்த மாதிரி பின்னங்க இடையில இருக்கிறனால தானே உள்ள இடஒதுக்கீடு கேட்கிறாங்க. இல்ல, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், வன்னியர் என்பது ஒரு சாதி பெயர், வன்னியர் என்பது ஒரு வர்க்கத்தின் பெயர் அல்ல. அல்லது பிற்பட்ட வகுப்புகள், அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் போல பல ஜாதிகள் இணைந்த ஒரு குழுவின் பெயர் அல்ல. சமூக பொருளியல் தகுநிலையின் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரித்து வச்சிருக்கோம். சமூக வழியில், கல்வி வழியில் பின்தங்கிய வகுப்புகள், அதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கலாம். அது வழங்கலாம் தான், வழங்கியாகணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. எஸ்சி எஸ்டிக்களுக்கு மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பு கூறு அம்பேத்கர் இருக்கும்போது செஞ்சு வச்சார். அரசமைப்பு சட்டத்தில் 340வது உறுப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களை பற்றி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை மத்திய அரசு செய்யலாம்னு சொல்லிட்டார். ஆனா இதை நடைமுறைப்படுத்தல. 340வது உறுப்பின்படி செய்ய வேண்டியதை நடைமுறைப்படுத்தல. யார் நடைமுறைப்படுத்தல? நேரு அரசாங்கம், இந்திய அரசாங்கம். அம்பேத்கர் இதை எதிர்த்து தான் பதவி விலகும் போது சொன்ன காரணங்களில் 4 காரணங்களில் ஒரு காரணமாக இதை சொன்னார். சரி, அதான் தோழர், இப்போ இந்த விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருக்கிறவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி கூட வன்னியர்களுக்கு இது ஏன் பொருந்தாது? வன்னியர் ஒரு சாதி. அவங்க வன்னியருக்குள்ள பல்வேறு சமூக அவங்களுக்கு ஒரு தெளிவாக ஒன்று நிரூபிக்கணும். வன்னியர்களுக்கு ஒரு தகுநிலை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எம்பிசி என்ற தகுநிலை. தொடக்கத்தில் அவங்க வெறும் பிசியா இருந்தாங்க. அகில இந்திய மொழியில் சொன்னால் ஏனைய பிற்படுத்தப்பட்டோர், தமிழ்நாட்டின் ஆட்சி மொழிப்படி சொன்னால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அடங்குவர். பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரா இருக்காங்க? முதலியார்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க. எல்லா முதலியாரும் இல்லை, சைவ முதலியார் அங்கு போயிடுவாங்க. பிள்ளைமார்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க, செட்டியார்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இதை தவிர முக்குளத்தோர் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, மற்ற பல பிரிவுகள் இதுல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கவுண்டர்களே ஒரு பிரிவு இருக்கிறாங்க, ஒரு பிரிவு அங்க போயிடுறாங்க. இந்த பல்வேறு பிரிவினர்களுக்கு இடையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் என்ற வகை முறைக்குள் வன்னியர்கள் வந்தாங்க. ராமதாஸ் என்ன சொல்லி போராட்டத்தை தொடங்கினார் வன்னியர் சங்கத்துல? ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அட்டவணை சாதி, அட்டவணை பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் என்பதுதான் அந்த வன்னியர் சங்க கூட்டத்தில் இயற்றப்பட்ட முதல் தீர்மானம். 2வது தீர்மானம் தான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. இப்ப அதை மறந்துட்டாங்க. வன்னியர் சங்கத்தில் இந்த போராட்ட திட்டம் போடும்போது முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களை தான் குறிப்பிடுறாங்க. அட்டவணை சாதிகளுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யணும் தான் கேட்கிறாங்க. 2வதா இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இதை வச்சு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனால் சமூக பொருளியல் வளர்ச்சியின் காரணத்தினால் இந்த பிற்பட்ட வகுப்புகளுக்குள் இருக்கக்கூடிய சில சாதிகள், சில குழுக்கள் மேல வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிற்பட்ட வகுப்புகளுக்கென்று இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அவங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது கல்லூரி இடம், கல்வி, உயர்கல்வி இடமா இருந்தாலும், வேலை வாய்ப்பா இருந்தாலும் போயிடுறாங்க. எனவே எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுது. அது நியாயம் தானே? அந்த கேள்வி நியாயம் தானே? அவங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது பிரச்சனை அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படியே தீர்த்துட்டு போயிடலாம். ஆனால்
வன்னியர்களுக்கும் அந்த இது கிடைக்கல, போதிய வாய்ப்பு கிடைக்கல. அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்க, அதாவது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஒரு ஜாதி என்ன விகிதத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் கிடைக்கணும், அப்படி இல்லை. போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, போதுமான பெயராண்மை கிடைக்கல. வேற யாரு கிடைக்கல? முக்குளத்தூருக்கு கிடைக்கல, இந்த பிறன்மலைக்காரர்களுக்கு கிடைக்கல, மன்னார்களுக்கு கிடைக்கல, இந்த மூமு மாடு ஜோசி சொல்லிட்டு வருவாங்களே அவங்க ஒரு பிரிவு, அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி பல ஜாதிகளுக்கு கிடைக்கல, 20-30 ஜாதிகளுக்கு கிடைக்கல. எனவே இவங்க எல்லாரையும் சேர்த்து கலைஞர் என்ன பண்ணாருன்னா அதுக்கான ஒரு சர்வேயை நடத்தி கணக்கெடுப்பு பண்ணி வன்னியர்கள் உட்பட இவர்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டார். இது ராமதாஸ் நடத்தின போராட்டத்தினுடைய விளைவுதான். ஆனா செஞ்சது கலைஞர். ஆனா கலைஞர் இதை செய்யும் போது ராமதாஸ் இதை ஒத்துக்க மாட்டேன். எங்களுக்கு நாங்க வன்னியர்களுக்கு கேட்டோம், நீங்க எதுக்கு எல்லாரோட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஏனைய பிரிவினர் அல்லது முற்பட்ட வகுப்பினர் எந்த பேரோ வச்சுங்க, திறந்த பிரிவினர் ஓசி அல்லது எஃப்சி, பிசி, எம்பிசி, இதை தவிர வன்னியர் என்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்னு பொருள் இருக்கு. வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடுங்கிறது பொருள் என்னன்னா, இதற்குள்ளேயே எம்பிசிக்குள்ள இவங்களுக்கு ஒரு பங்கு இல்லை. எம்பிசி மாதிரி இவங்க இன்னொரு பிரிவு வன்னியர்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தணும். வன்னியர் ஒரு ஜாதியா இருக்கும்போது அப்படி ஒரு தனி பிரிவை ஏற்படுத்த முடியாது. ஒரு காரணம் இல்ல, வன்னியர்ல படையாச்சி வேறு பல 7 பிரிவுகள் உள்ள இருக்குன்னு அது நீதிமன்றத்தில் நிராகரிச்சுட்டார். வன்னியர் ஒரு சாதி தான், அதுக்குள்ள இல்ல போதுமான தரவுகள் இல்லைங்கிறதுனால தானே தரவுகள் எதுக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும். அது நல்லா புரியுது, அடிக்கடி சொல்றாங்க. தரவுகள் எதுக்கு வேணும்னா, வன்னியர்களை ஒரு குழுவாக கருதினாலும் அந்த எம்பிசி குழுவில் இருக்கிற மற்றவர்களோடு ஒப்பிடுகிற போது அவர்கள் மிக கணிசமாக பின்தங்கி இருக்கிறார்கள். மன்னார்கள் அவங்களுக்கு இருக்கிற குறைந்த மக்கள் தொகைக்கு இடையில அவங்க நிறைய இடத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிறன்மலை கல்லர்கள் அல்லது இந்த சீர்மரபினர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உரிய ஜனத்தொகைக்கு மேல அதிக இடத்தை பிடிச்சுக்கிறாங்க. ஆனா வன்னியர்கள் அவங்கள மக்கள் தொகையை விட மிக பின்னால இருக்கிறாங்க. அந்த வேறுபாடு என்பது ஏதோ ஒரு சிறு வேறுபாடா இருக்கக்கூடாது, சப்ஸ்டான்சியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். ரொம்ப முக்கியமான அடிப்படையான சாரமான அளவுக்கு வேறுபடுத்தணும். அவங்க கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறாங்க, இவங்க தாழ்ந்து இருக்கிறாங்க. சிறு வேறுபாடு அல்ல, பெரிய வேறுபாடா இருக்கு. அவங்க உச்சியில உட்கார்ந்து பாதாளத்தை கிடைக்கிறாங்க என்பதற்கான தரவுகள் வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இந்த என்பதற்கான தரவுகளுக்கு எப்படி இருக்கணும்? அந்த தரவு எப்படி இருக்கணும்னா, பார்த்தோன்னே எனக்கு அப்படி தோணுதுயா, இந்த மாதிரி வீடு குடிசையா இருக்கு, அவன் ஓடு வீடு கட்டி இருக்கிறான், ஊருக்குள்ள அங்க லைட்டு போட்டிருக்கான், இப்படிலாம் இருக்கக்கூடாது. குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும், கரெக்டா அளவு சொல்லணும். மருத்துவர் சீட்ல இந்த ஆண்டு இவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாங்க எம்பிசி என்ற வகையில. அதில் வன்னியர்கள் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டாங்க? வண்ணார்கள் யாரோட ஒப்பிடணும்? நீங்க எம்பிசிக்குள்ள இருக்கிற மற்ற பிரிவினோட ஒப்பிட்டு சொல்லணும். இவங்க மிக மோசமா பின்தங்கி இருக்கிறாங்க, டிஎன்சியை விட பின்தங்கி இருக்கிறாங்க, மற்ற பிரிவுகளை காட்டில் பின்தங்கி இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சு? இவங்களுக்கு 10.5 கொடுத்து அவங்களுக்கு 9.5 கொடுத்தாச்சுன்னா 9.5 கொடுக்கப்படுகிறவர்கள் ரொம்ப முன்னேறிய நிலையிலும் இந்த 10.5 அவர்களுக்குள் பின்தங்கிய நிலையிலும் இருக்கணும். நீங்க பார்ப்பனர்களோட ஒப்பிட்டோ கவுண்டர்களோட ஒப்பிட்டோ சொன்னா பத்தாது, இந்த எம்பிசிக்குள்ள சொல்லணும். இத இந்த கோணத்தில் தான் அவங்க குவான்டிஃபையபிள் டேட்டா கேட்கிறாங்க. இது வாதங்களில் ஒரு வாதம், ஆனா இது ஒன்று மட்டுமே எடுபற்றாது. ஏன்னா இப்ப அண்மையில ஒரு கருத்து கணிப்போ அல்லது ஒரு கணக்கெடுப்போ ஒரு பகுதியில் எடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, வன்னியர்களுக்கு கிட்டத்தட்ட 13 விழுக்காட்டுக்கு மேல கிடைக்குது. ஆனா இந்த 9.5 இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப குறைவா கிடைக்குது. அவங்களுக்குள்ள டிஎன்சிக்கு கொஞ்சம் கூட கிடைக்குது, மன்னாருக்கு போனா இன்னும் கீழே போகுது, இன்னும் நெருங்க ரொம்ப கீழே போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள மக்கள் தொகையை ரொம்ப குறைவு, அவங்களுக்குள்ள கிடைக்கிறது ரொம்ப அந்த கேண்டிடேட்ஸ் கிடைக்கணும்ல, போட்டியாளர்கள், மருத்துவ படிப்புக்கு வரணும்னா படிப்பாளர், பொறியியல் படிப்புக்கான போட்டியாளர்கள், விஞ்ஞானிகளா வரணும், அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு.
எனவே அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் இவங்களுக்கு அந்த தனியிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கான குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை என்று நீதிமன்றம் முடிவுக்கு வருது. நீங்க கொண்டு வாங்க, டேட்டாவை கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா கொண்டு வந்தால் இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்க, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா அந்த குவான்டிஃபைடு டேட்டா வராது, வரும்னு நினைக்கிறாங்க, வரவே வராது. ஏன்னா யதார்த்தம் அதனாலதான் தமிழக அரசு இதுல இழுத்தடிப்பதற்கான காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழக அரசு தெளிவா பேசணும். தமிழக அரசு சந்தர்ப்பவாத முறையில சிந்திக்குது. எப்படி சிந்திக்குது? ஒரு பக்கம் வன்னியர்கள் நம்ம பக்கமும் வச்சுக்கணும், ஒரு சில வன்னியர்கள் அந்த பக்கம் தான், நம்ம பக்கம் நிறைய வன்னியர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, வன்னியர் கட்சிகள் சின்ன சில கட்சிகள் நம்ம பக்கம் இருக்கு. எனவே அவங்களுக்கு நேரா நம்ம மறுத்து பேசிடக்கூடாது, நாங்க தான் வன்னியர்களுக்கு நன்மை செய்யறோம்னு போட்டி போடணும், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இதை தட்டி கழிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்திய அரசமைப்பு சட்டப்படி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடோ உள் இடஒதுக்கீடோ கொடுக்க முடியாது. இது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை படித்தவர்கள் எவருக்கும் எளிதில் விளங்கும். இது யாரும் நம்ம போய் அரிசியா கண்டுபிடிக்கணும். நான் அப்பயிலேருந்து எழுதிட்டு இருக்கிறேன். தீர்ப்புகள் வர்றதுக்கு முந்தி பேசினேன், கவலையே படவெல்லாம் கொடுக்கவே முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு எழுதணும். சமூக நீதியின் பேரால் சாதி அரசியலுக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்கு இந்த தீர்ப்புன்னு எழுதணும். அவங்க கொடுத்துருக்கிற காரணிகளை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க முடியாது உங்களுக்கு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க இடஒதுக்கீடு கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்தாமலே கொடுங்கிற ராமதாஸ். சரி, கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும், அப்பதான் நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும்னா சரி, அப்ப கணக்கெடுப்பே சீக்கிரமா நடத்தி கொடுங்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தினாலே கிடைச்சோன்னு அர்த்தம் கிடையாது. கணக்கெடுப்பு நடத்தினால் கிடைக்காமலும் போகலாம். கிடைக்காமலே உண்மையில் கணக்கெடுப்பு நடத்தினால் என்னுடைய கணிப்புல இவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் வலுவா கிடைக்கும். நீங்க அதுக்கு பிறகு கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் 2வது தடவை அடிச்சு வீழ்த்திடும். இவங்க என்ன செய்யணும், அன்புமணி ராமதாஸ் படிச்சவர், அமைச்சராக இருந்தவர், வாதம் பண்றார். அவரு இந்த 2 தீர்ப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த 2 தீர்ப்புலையும் என்ன காரணங்கள் சொல்லி மறுத்து இருக்குதோ அதற்கான மறுப்பை சொல்லட்டும். நீங்க போய் மாநில அரசு கிட்ட வம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து அவசர கோலமா கொடுத்துட்டு போனதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சது யாரு? ஸ்டாலின் தானே. இவர் ஏன் நடைமுறைப்படுத்துறாரு நம்ம கேட்டோம். எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துறீங்க? ஒரு அவசர கோலமா தேர்தல் ஓட்டு கணக்குக்காக கடைசி நேரத்துல ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஏன் நடைமுறைப்படுத்துறீங்கன்னு கேட்டோம். நாங்க நடைமுறைப்படுத்துறோம். என்ன துணிச்சல் நடைமுறைப்படுத்தினாங்க? நீதிமன்றத்துக்கு போனா நிக்காது, அவங்களுக்கு சட்ட ஆலோசகர்கள் இல்லையா என்ன? இப்ப ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் சட்டம் தெரியாட்டி சட்ட ஆலோசகர்கள் யாருமே இல்லையா? பாலு சொல்லக்கூடாத, யாராவது நடுநிலையான சட்ட அறிஞர்களை கூட்டு கேட்கக்கூடாத? 2 தீர்ப்புகளை வைத்து பேசுங்க. இல்ல, அப்ப இந்த விஷயத்தை தொடர்ந்து இப்ப பாமகக்கும் இது தெரிஞ்சுதான் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ ஆமா, இது அவங்க அவங்களுக்கு ஒரு முட்டுச்சந்தில் நிக்கிறாங்க. சாதி அரசியலை நம்பிதான் அவங்க நிக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க செயல்படுத்தலன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை செய்யணும் ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. ஒன்றும் நடக்காது. தைலாபுரம் தான் ஸ்தம்பிக்கும், தமிழ்நாடு ஸ்தம்பிக்காது. வன்னியர்கள் நம்ம அன்னைக்கெல்லாம் அந்த போராட்டத்தை நாங்கெல்லாம் ஆதரிச்சோங்க. என்னத்தினால ஆதரிக்கிறோம்? அவங்க சேரிகள்ல வாழக்கூடிய நிலை. எங்க மாவட்டங்கள்ல பள்ளிச்சேரின்னு சொல்லுவாங்க, படையாட்சிகள் வாழக்கூடிய பகுதி பள்ளிச்சேரி. ஒரு தாக்குதல் வழக்குல என்னோட 6 பேர் குற்றச்சாட்டப்பட்டவர்கள கோ-அக்யூஸ்டா நின்னாங்க. இந்த முதல் தாக்குதல் வழக்குல அவங்களை தீண்டப்படாத மக்களா தான் கருதுவாங்க. இன்னும் சொல்ல போனால் தாக்கப்பட்டவர் முக்குளத்தோரை சேர்ந்தவர். அவரு இவனுங்க தான் என்ன தாக்குனாலும் இவனுங்க மேல பழி போடுறாரு. அவங்க அவனை பொறுத்த வரைக்கும் பறை பல்லர் போலதான் படையாட்சியும். பள்ளின்னு பேரு, பள்ளிச்சேரியில் இருப்பாங்க. பாளையூர்ல 4 சேரி இருக்கும், பறச்சேரி, பள்ளச்சேரி, சக்கிலியச்சேரி, பள்ளிச்சேரி, அவங்களும் ஒரு சேரி. அந்த அளவுக்கு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இடஒதுக்கீடுன்னு அவங்களுக்கு பிசியில கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பங்கு கிடைக்காது. இந்த பின்னணியில ஏற்கனவே ஓரளவுக்கு நில உடைமைகளை பெற்று ஓரளவுக்கு படிப்பில் முன்னேறி இருக்கக்கூடிய பகுதியினர் முன்கை எடுத்து போராடுறாங்க. டாக்டர் ராமதாஸ், பேராசிரியர் தீரன்லாம் இதற்காக அந்த மக்களை அணிதிரட்ட என்ன பாடுபட்டார்கள்னு நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம பேராசிரியர் கல்யாணியை தான் அவர் வழிகாட்டியா சொல்வார். சைக்கிள் ஒண்ணுல ஒரு ஸ்டூலை எடுத்துக்கிட்டு
இவர் மிதிச்சுக்கிட்டு பின்னால தீரன் உட்கார்ந்துட்டு, தீரன் மிதிச்சுக்கிட்டு இல்ல டாக்டர் உட்கார்ந்துக்கிட்டு வன்னிய கிராமங்கள் ஒவ்வொன்றுக்காக போய் திருமணை கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ என் சொந்தங்களே, நீங்க இவ்வளவு துன்பப்படுறீங்களே, அப்ப தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பாரு. அப்போ செருப்பு கட்டி போட்டாங்க, ஓட்டு கேட்டு வர்றவங்க எல்லாம் செருப்பு கட்டி போட்டாங்க ஊர் வாசல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, நமக்கு இவ்வளவு ஆதரவு திரளுது, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம இங்க முதலமைச்சர் இவர் நம்ம சுபவிலாம் இப்ப என்ன எழுதுறாங்கன்னா, தெற்கே போகும் ஊர்திகள் எல்லாம் அந்த திண்டிவனத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டுதான் செல்ல வேண்டும். இவர் தாடி முளைக்காத பெரியார் என்றெல்லாம் இவரை புகழ்ந்து பேசுறாங்க. உங்களுக்கு இனியில் அவர் நானும் ஒரு நக்சலைட்டு தான் தொடர் கட்டுரை எழுதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ராமதாஸ், ஆமா ராமதாஸ் எழுதினாரு. நமக்கு இதுக்கேற்ற மாதிரி அவர் பேசுறாரு. விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் என்றும் ஆதரிப்பேன் என்று பேசுறாரு. எல்லாத்திலையும் உங்களோட தான் நிக்கிறாங்கிறாரு. என்னெல்லாம் வகுப்பு நடத்த சொல்லி உட்கார்ந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போவாரு. நீ பேசுன தியாக நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எடுத்துட்டு போவாரு. நம்ம புத்தகங்களை கொண்டு போனா என்கிட்ட கொடுக்க, நான் வித்து கொடுக்குறேன்னு ஊரா போய் வித்து கொடுப்பாரு. எப்படி எல்லாம் இருக்கு. இதே தைலாபுரத்துல நான் அவரை பார்க்க போனேன். பேராசிரியர் மருதமுத்து பார்க்கணும்னு சொன்னாருன்ட்டு அவரை கூட்டிகிட்டு போனேன். தைலாபுரத்துல களை கொத்திக்கிட்டு இருந்துட்டு சேத்து கையோட கழுவிக்கிட்டு ஒரு சின்ன மர விசிப்பலகையில உட்கார்ந்துதான் எங்களோட பேசுறாரு, விவாதிக்கிறார். இதே தைலாபுரத்துல அந்த மாதிரி இருந்த ஒரு அரசியல் போராட்ட அரசியலாக இருந்துச்சு. ஆனா இந்த எம்பிசி என்று கொண்டு வரப்பட்டது ரொம்ப நல்ல ஒரு திட்டம். இப்ப பீகார்ல இபிசிக்கு வலியுறுத்துற மாதிரி அவன் எம்பிசி கொண்டு ஒரு நல்ல திட்டம். அதுல அவர் நியாயமா பெருமை கொண்டாடி கொள்ள உரிமை உண்டு. ஏன்னா இப்ப ரெண்டையும் சொல்றார். ஒரு பக்கம் அதுல பெருமையும் கொண்டாடிக்கிறார், இன்னொரு பக்கம் கலைஞர் நம்மளை ஏமாத்திட்டாரு. கலைஞர் கையில எல்லாம் இல்லை, இது அரசமைப்பு சட்டத்தின் கையில இருக்கு. சட்டத்துல இவ்வளவுதான் இடம், இது அல்லாம நீங்க போகணும்னா சட்டம் வேணாலும் முடிவுக்கு வாங்க, வேற சட்டம் வேணும்னு கேளுங்க. இப்ப பெரியார் சட்டத்தையா நம்பி இருந்தார். சாதி காக்கும் சட்டம்னு கொடுத்தனால கொடுத்துக்கலாம், நீங்களும் கொடுத்துல. இது தேர்தல் அரசியலுக்கான ஒரு யுக்தியா தான் இதுல பாமக இருக்கிறாங்க. அவருடைய அதிகாரம் என்ன, கொஞ்ச நாள் இப்படி இருந்து பார்த்தார், இந்த பக்கம் பார்த்தார். தமிழ் பாதுகாப்பு இயக்கம், திருமாவளவனோட சேர்ந்து கையை உயர்த்துறது, எல்லாரையும் கூட்டு வச்சு போறது, பெரிய பயணங்கள் நடத்துறது எல்லாம் பண்ணி பார்த்தார். ஒன்னும் தேரல. அதுக்கப்புறம் என்ன ஒரு முடிவு பண்ணாரு, சரி சாதியை தொட்டால் அரசியல் முன்னுக்கு வந்துடலாம் என்ற எண்ணம் வந்துதான் சாதியை தொட ஆரம்பிச்சோம். முதல்ல அவரு தேர்தலில் நாங்கள் இனிமேல் பங்கேற்க போகிறோம் என்று அறிவிக்கும் போது நான் அவர் பின்னால் உட்கார்ந்துருந்தேன். இதே வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மாநாட்டு முடிவில் அறிவிக்கிறார். நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கீங்க, பாஜக தவிர எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு போகிறார். சர்தார் தியாகின்னு எனக்கு திருப்பி பார்த்து கேட்டார். பாஜக தவிர, இப்ப பாஜக தவிர யாருமே உறவில்லைன்னு ஆயிட்டாங்க. பாஜகவுக்கு கைப்பிள்ளை ஆயிட்டார். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதனால இடஒதுக்கீடு இவர் இன்னொன்னு என்ன தமிழக அரசு குழப்பிக்கிறாங்கன்னா, ஒன்று கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரத்தை பீகார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லிடுச்சு. அதுல எந்த விதமான 1/8/2023 தீர்ப்பு. அதை ஸ்டே பண்ண மறுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்களே தவிர இந்த தீர்ப்பை ஸ்டே பண்ணல, தடை செய்யல. நடைமுறையில் அது இருக்கு. அதே போல இவங்களும் செய்யலாம். இன்னொரு வழக்கு ஒண்ணு வருது. என்னன்னா, இந்த கணக்கெடுப்பு அடிப்படையில 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 65 உயர்த்துறாங்க. இடபிள்யூஎஸ் 10 மொத்தம் 75 ஆயிடுச்சு. நீ 50க்கு மேல உயர்த்த முடியாது, பழைய கட்டளை நீடிக்குது, இந்த 50க்கு மேல் உயர்த்தியது செல்லாது என்றுதான் பாட்னா உயர் நீதிமன்றத்தினுடைய இன்னொரு 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இது 2 வெவ்வேறு தீர்ப்புகள். கணக்கெடுப்பு நடத்தலாமா கூடாதா என்பது ஒரு தீர்ப்பு, நீங்கள் 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்கலாமா கூடாதா என்பது இன்னொரு தீர்ப்பு. இந்த 2ஐயும் குழப்பிக் கொள்கிறார்களா இல்ல குழப்புகிறார்களான்னு தெரியல நமக்கு. இதை சொல்லி அதை பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிதிஷ்குமார் எப்படி நடத்துறாரு? அவருக்கு இந்த முடிவு தான் தடைப்பட்டுச்சு. இது ஒன்று. இரண்டாவது, இந்த கணக்கெடுப்பு நடத்தினாலே வன்னியர்களுக்கு கொடுத்த வேண்டி வந்துரும்னோ, அல்லது வன்னியர்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தினாலே வந்துரும்னோ, எனவே வன்னியர்கள் அந்த பக்கம் திருப்பி விடுறது. நீங்க கூட்டணி கட்சி தானே, அங்க போய் கேளுங்க, கணக்கெடுப்பு கேளுங்க. இவங்க நாங்க ஒன்றுகிட்டு தான் கேட்போம், அங்க எது கேட்கணும் இவங்க பேசுறது. இது எல்லாமே சட்டத்தினுடைய உண்மை நிலைமைகளுக்கு புறம்பான ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.